அப்படியா? என்னடி துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடி வர? இன்னைக்கு பட்டணத்துல இருந்து எங்க அத்தா வர போகுது. அப்படியா சங்கதி? அதான் வீட்டு பூரா பாண்டி ஆடிக்கிட்டு வரியா? இந்த அம்மா பூ வச்சுக்க. தம்பி வந்தாச்சு. சீக்கிரம் ஆர்த்தி விடு. ஊர் கண்ணெல்லாம் அத்தா மேலதான் இருக்கு. ஒரு கவலை தீர்ந்தது. இனிமே என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் என் கடமை எல்லாம் தீர்ந்து போச்சு. எங்க தர்மலிங்கத்தை காணோம்? அதுவும் இருக்காங்களே. என்ன தர்மு, உன் தம்பியை பார்த்ததும் மெய் மறந்து நின்னுட்டியா? உன் தம்பி கல்யாணத்தை பத்தி கவலையா இருக்கியா? என் தம்பி, என் வீடு, என் குடும்பம் அதெல்லாம் எனக்கு மறந்தே போச்சு. இப்ப என் கவலை எல்லாம் நம்ம நாடு, நம்ம இனம், நம்ம முன்னேற்றம் அதை பத்தி தான். நம்ம பையனை எல்லாருமே கை நாட்டு போட்டே காலத்தை கழிச்சுட்டான். ஒருத்தனுக்கு பேனா பிடிச்சு எழுத தெரியாது. ஏதோ இந்த பயலாவது படிச்சுட்டு வந்திருக்கான். ஊருக்கு நாட்டுக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருப்பானே நினைச்சு சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான். அதெல்லாம் எனக்கு புரியாதப்பா. உன் தம்பிக்கும் என் பேத்திக்கும் எப்ப கல்யாணம்னு சொல்றியோ அப்ப நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியும். பையனே இப்பதானே வந்திருக்கான். கால நேரம்லாம் வர வேணாமா? ஆட்டும் பாக்கலாம். ஏன் நிக்கிறீங்க? வர சாப்பிட்டோம். உனக்கா எனக்கா? ஆம்பளை புத்தி காமிச்சிட்டீங்க. அக்கா பெரியத்தானோட நாக்குருசியை கனெக்ட் பண்ணித்தான் உப்பு புளி காரம் போட்டிருக்கோம். உனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். காரம் யாரோ நினைக்கிறாங்க. யாரவா? நான் யாரவா இல்ல வேற யாரவா? எனக்கு என்ன ஒருத்தி அதுவும் எழுத்தாப்புல உட்காந்துருக்கு. உடைச்சு போச்சு. வலிக்குதா? எனக்கு அப்படிதான் இருந்திருக்கும். ரொம்ப வலிக்குதா? என்ன எட்டி பார்த்துட்டு இருக்க? வக்கி நீர் எட்டி பாரு. தப்பு, நான் எட்டி பார்க்க கூடாது, நேர்லயே பார்த்து விடுறேன். என்ன பாத்து? நீ பார்த்ததான். எப்படி? ஏன்டா இந்த சாணக்கியம் உணவு போன மாதிரி விளாத்தின்னு இருக்கான்? கைய ஒளிட விளாத்துறான். ஏன்டா விளாத்தின்னு இருக்கான்ற? போய் உலாத்திரா பரவாயில்ல, பெனாத்திரா. ஏன் பெனாத்திரா? கௌரி வந்திருக்கு, தந்தி வரப்போறா அப்படி சொல்லிட்டே உலாத்திரா. கௌரி வந்திருக்கு, தந்தி வரப்போறாளா? அப்போ அது பெனாத்தல் தான் இல்லையா? பின்ன பதவியில் இருக்கிறவனுக்கு நாக்காரி ஆடி போச்சுன்னா இப்படித்தானே ஒரு நடுக்கம் ஏற்படும். இந்த கௌரி பொண்ணு படிப்பை முடிச்சுட்டு பட்டத்துல இருந்து வரப்போது இல்ல. ஓஹோ, அதனால வந்த குளிர் ஜுரமோ? பின்ன இங்க என்ன கிளைமேட்டா சரியில்லை. இல்லடா, கௌரிய நாம படிக்க அனுப்புறப்போ அவளுக்கு வயசு 5, அதுலயும் பிஞ்சு. இப்ப பட்டத்தை வர வாங்கிட்டு வரப்போகுது. வரட்டும் வரட்டும், என்கிட்டே சவால் விட்டான்ல. வர வர இந்த லட்சணத்துல உமக்கே வீராப்பு. என்ன இருந்தாலும் திக்குன்னு தூக்கி வாரி போடுறா. இப்ப குழப்பத்துல இருக்கான், வரமாட்டான். இந்த பாரு, இவன் எத்தனை பேர்ட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கினான். இவங்கிட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்க அந்த கௌரி வர்றான். அவ முன்னால குடுமைய முடிஞ்சு பூவை வைக்கல. நானு ஒண்ணு பண்ணுமா? குடுமைய நீர் முடிஞ்சுக்கோ, பூவை நான் வச்சு விடுறேன். ரெண்டையும் நீ செய்ய. என்ன இவங்க ஹார்ன் அடிச்சா கூட சைட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விமல் பிடிச்ச பசங்க, நீங்க இங்கே இருங்க, நான் போறேன். என்ன கண்டா பயப்படுவானுங்க. பையா பார்த்த கையில நாத்து. கார் வர தெரியலையா? எங்களுக்கு கார் போறது முக்கியம் இல்ல, நாட்டுக்கு சோறு போடுற தொழில் தான் முக்கியம். உங்களுக்கு என்ன இப்ப அவசரமா போகணுமா? ஏன்?
மிஸ்டர் குமரன், நீங்களும் 4 நாத்தை தூக்கி வண்டியில போடுங்க, வேலை சீக்கிரம் முடியும், நீங்களும் சீக்கிரமா போகலாம். ஓஹோ, நாங்களும் சேர்ந்து வேலை செய்யணுமா? அந்த அம்மா யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன். பண்ண விட்ட அம்மா ஐயா படிச்சிருக்காங்கல்ல? படிச்சிருக்காங்களா? புத்தக புழு. புஸ்தக புழுவா? சரி, அவங்க கிட்ட சொல்லுங்க, எங்க ஏர் ஓடுனா தான் அவங்க கார் ஓட முடியும். ஏன் கார் சாவி ஏர்ல இருக்குதா? என்னம்மா இது? அந்த பையன் நம்மளை அட்டாக் பண்ணது சிரிக்கிறீங்க. அட்டாக் பண்ணல வக்கீல் சார், அட்ராக்ட் பண்றேன். நான் சிரிக்கல, ரசிக்கிறேன். மிஸ்டர் குமரன், நீங்க இதே ஊர்லயா இருக்கீங்க? என்னது? அப்போ நாட்டாமக்கார தம்பியை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? ஓஹோ, நாட்டாமக்கார தம்பியா? அவர் என் காலேஜ் மேட். காலேஜ்ல ரொம்ப ரிசர்வ்டா இருப்பார். பேச தெரியாதோ என்னமோ? நீங்க பேசுங்க மிஸ்டர் குமரன். ஐ கேன் என்ஜாய் யுவர் டாக். நானும் உங்களை பார்த்திருக்கேன் காலேஜ்ல, லேசா ஞாபகம் இருக்கு. இனிமே நிரந்தரமா ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் அப்புறமா உங்களை சந்திக்கிறேன். வரேங்க. கேட்டியா? உன்னை அப்புறமா கவனிக்கிறேன்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். டேய், நம்ம வேலையை கவனிப்பா. வண்டியை பின்னாடி இழுத்து விடுங்க, அவங்க கார் போட்டோம். மகமாயி, எங்க அத்தா பாஸ் பண்ணிட்டாரு, தெரியும்ல? நான் ஒரு பைத்தியக்காரி. உனக்கு தெரியாமலா இதெல்லாம் உலகத்துல நடக்கும்? குமரன் பாஸ் ஆயிடுச்சா? ஆமா தாத்தா, குமரத்தம் பாஸ் ஆயிட்டா அபிஷேகம் பண்ணிட்டுதான் வேண்டியிருந்தேன். இன்னைக்கு நம்ம பூஜை தான் முதல்ல நடக்கணும். சீக்கிரம் ஆரம்பிங்க தாத்தா. என்னைக்குமே உன் பூஜை தானம்மா முதல்ல. இது ஆரம்பிச்சது. யார் வந்திருக்காங்க பாருங்க. வாங்க வாங்கம்மா. வணக்கம். பூஜாரி, கௌரி பரீட்சை பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. சீக்கிரம் பூஜை அபிஷேகம் நடக்கட்டும். ஆயிட்டு பாணியம்மா, கொஞ்சம் பொறுத்துக்க. முதல்ல அவங்க பூஜையை முடிச்சிட்டு. என்ன தாத்தா, முதல்ல வேண்டுதல் படிச்சதும் பால் கொண்டு வந்திருக்கேன். அபசகுன மாதிரி. பூஜாரி, உனக்கு இங்க மணி அடிக்கிற வேலை நினைக்காம வேண்டாமா? எங்க பூஜை ஆரம்பிக்காம அங்கன்னே போயிட்டு. இல்லைங்க, அவங்க வேண்டுதல் கடனை செலுத்த வந்திருக்காங்க. அதை செஞ்சுட்டா ஹாஸ்பிட்டல் விளையாட்டா? 4 வருஷம் கழிச்சு படிப்பு முடிச்சுட்டு அவங்க வந்திருக்காங்க ஊருக்கு திரும்பி. ஏயா, அதோட அபிஷேகம் நடக்கிற வரைக்கும் நாங்க கையை கட்டி நிக்கல. நான் சொல்ல வந்தது. பூஜாரி, என்ன பேசுற நீ? முதல்ல பூஜை நடக்கட்டும். ரசமானியம்மா தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. அத அவளை போல சொல்லு. உங்க கூட சரிசமானமா பாண்டி விளையாடுற மாதிரி மாரியாத்தாள அவ வேண்ட. இவங்க இந்த ஊருக்கே ராணி மாதிரி. புத்தி போட்டுக்கோ. படிப்பு வாசனை இல்லாத ஜென்மம். அதுகிட்ட ஏன் வீணா பேசுற? பட்டணத்துல படிச்ச பொண்ணை விட பட்டிக்காட்டு பொண்ணுக்கு மரியாதை அதிகம் தெரியுமா? என்ன எதிர்த்து பேச? இல்ல என்னங்க, முதல்ல வந்து நான் தானே. ஏன் பூஜை தான் முதல்ல நடக்கணும். யாரா இது சட்டம் பேசுறது? நாட்டாமக்கார வந்து பொண்ணு. ஓஹோ, நமக்கு யாரா இருந்தா என்னங்க? இந்தாமா, இன்னைக்கும் பூஜை இங்க நடக்காது. கேட்டே உத்தரவு கேட்டாச்சு இல்ல, புறப்படு. நான் நிக்கிறது அம்மன் சன்னிதானம், பண்ணையார் வீட்டு வாசல் இல்ல. ஜாக்கிரதை, இங்க அதிகாரம் செல்லாது. வந்திருக்கிறவங்க இந்த கோயிலையே கட்டின இந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க. இந்த கோயிலுக்கு சொந்தக்காரி உள்ள இருக்காளே அவ. அவனை சொல்ல சொல்லி நான் போறேன். இவ்வளவுதான் நடந்தது. பாணி மேல எந்த தப்பும் இல்ல. அம்மா, யாருமே கொழுந்தியாள மூஞ்சிய பார். போய் தண்ணி கொட்ட. தவறு யாருதான் இருந்தாலும் சரி, தெய்வம் குடியிருக்கிற கோயில்ல இந்த மாதிரி தப்பு தண்டால இனிமேல் நடக்கப்படாது. சரிங்க. போங்க. பிரியதா, எங்க அந்த பூசாரி? ஏன் அந்த சும்மா விட்டீங்க? அவனை என்ன பண்ண சொல்றேன்? தப்பு ஒண்ணுதான். ஆஹா, தர்மலிங்க தேவரோட தராசுல ஒரு பக்கம் அடிக்குது, ஒரு பக்கம் அடிக்குது. ஆரஞ்சு பல்ல உடைச்சு போடுவேன். இதெல்லாம் வயல் வரப்பு சண்டையா? நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கணும். விட்டு கொடுக்கறதா? வீட்டை விட்டு வெளியில போனவன எங்கேயாவது 2 வம்ப விலைக்கு வாங்காம உள்ள வரமாட்டாள. என்ன சண்டை சாவல நினைச்சீங்களா? ஆமா ஆமா, நீ பொட்டையா பிறந்திருக்கும் போது இந்த கொத்து கொத்துற. சாவலா பிறந்திருந்த ஒருத்தரையும் விட மாட்டேன். அவ திமிரா பேசினாட்டாங்கற. என்ன இருந்தாலும் பண்ண இடமா இல்ல, மரியாதை இல்லாம பேச. ஆமா, திட்டுறதுல மரியாதை வேணும். ஓகேவாம்மா? பொண்ணா பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அடக்கம் வேணும், விட்டு கொடுக்கிற சுபாவம் வேணும். அப்பதான் ஊர் நம்மள மதிக்கும். விட்டு கொடுக்கிற சுபாவம் ஏழைங்களுக்கு மட்டும் தானே, பணக்காரங்களுக்கு வேண்டாம்? பல்ல விடுறாங்க. கப்பு செஞ்சுட்டு வாய் வரையா பேசுற. இப்ப என்ன என்ன செய்ய சொல்றீங்க? அவ காலை விட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாரும் என்னதான் தப்பு சொல்லுவீங்க? ஏன் அழுற? நீங்களே இப்படின்னா நாளைக்கு உங்க தம்பி என்ன பாடுபடுத்த போறாரோ? யார்? ஏன் தம்பியா? ஐயோ பாவம், அவன் உங்ககிட்ட என்ன பாடுபட போறானோ. சிச்சி, என்ன சட்டம் அது? ஏன் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க? கழுத்து மேட்ல உங்க அத்தான் பச்சோட காத்திட்டு இருக்கோம். சாப்பாடு எடுத்துட்டு போ. வரேன் பெரியதா. புத்தக பத்திரம் இங்கே கணக்கு பார்த்துட்டு இருந்தா எப்படி? கடனை வசூல் பண்ண வேணாமா? கணக்கு மேட்ல நெல்ல அழகா அறுத்தாங்க.
சரிப்போ பால் சாப்பிடுறது வேண்டாம். நானே என் கையால கல்கண்டு போட்டு காய்ச்சினது வேண்டாம். சரி மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். மல்லிகைப்பூ நம்ம என்ன நல்லா இருக்கு. மொட்டை மாடியில வெறும் தரையில படுத்துக்கிட்டு உடம்பு உறுத்தல. உடம்பு உறுத்துது, மெத்து மெத்து ஏதாவது கேக்குது. நீங்க வர வர குழந்தை மாதிரி விளையாடுறீங்க. அடிப்பாரு ஊர்ல வயசானவெல்லாம் வாலிப மாதிரி விளையாடுறான். நான் குழந்தை மாதிரி விளையாடுறதா தப்பு? ஆமா, என்ன நாட்டாமைக்கு திடீர்னு பொண்டாட்டி மேல ஆசை வந்துடுச்சு? நாள் பூரா ஏறு பிடிச்சி உழுகுற விவசாயி கூட வீட்டுக்கு சாயந்திரமா வந்து கொஞ்சாதி கையால கொஞ்சம் வெந்நீர் போட்டு குடிச்சாதான் நிம்மதி. அந்த சோகமே சோகம். பாரதி தெரியுமா? பாரதி அவன் என்ன கேட்டான்? காணி நிலம் வேணும்னு சொன்னா, 10-12 தென்னை மரம் வேணும்னு சொன்னா, ஒரு சின்ன வீடு வேணும்னு கேட்டான், பக்கத்துல ஒரு பட்லி வேணும்னு கேட்டான், பக்கத்துல ஒரு பத்தினி பெண் வேணும்னு கேட்டான். பழைய சோத்துக்கு ஊருக்கா கடிச்சுக்கிற மாதிரி. அவன் பாண்டிச்சேரியில குயில் பாட்டு பாடினான். தெரியுமா உனக்கு? அந்த பாண்டிச்சேரி குயில் அப்படி நம்ம கத்திச்சு மறட்டும் மறட்டும். பண்ண வீட்டுக்கு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? குமரத்தா, நீ வா, என் தலை கூட வெட்டிக்குவேன். நீ வா, என் தலை கூட வெட்டிக்குவேன். கேட்கறதுக்கு நீ யாரு? வலிக்குதா? எரியுது. எரியுதா? துடிக்குது. என்ன களத்து மேட்டராணி வெடிக்குது? பின்ன நீ செஞ்ச காரியத்துக்கு கொஞ்சுவாங்க. பாரு வாணி, கண்ணுல நான் சொல்றது காலுமா? நீ சொல்றத அந்த பண்ண வீட்டுல போய் சொல்லு. பல பெரிய சிரிப்பா. இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்னு என் மேல இப்படி பாருங்க. நீ ஏன் அங்க போன? யார கட்டிட்டு போன? அது வாணி, அது வந்து நீ கிருதாவை இறக்கி கொலாமாட்ட கத்துக்கிட்டீங்க. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். பட்டத்து பழக்கமா? இது பாரு வாணி, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லைன்னா என்ன மதிக்காத வீட்டுக்கு ஏன் போன? நான் உன் கூட பேச மாட்டேன். ஐயோ வாணி, ஆடை மாடு சட்டி பானை சைக்கிள் ஒண்ணு விடாம பண்ண வீட்டுல கொண்டு போய் சேர்க்கணும். ஜாக்கிரதை. இவன் நரகத்துக்கு தான் போவேன். கடவுள் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காரு. நீங்களும் அப்படித்தான் வாங்கயா. கொடுத்த கடனை திருப்பி வாங்குறதுக்குள்ள போதும் ஆயிடுதுயா. யோ அமீனா, ஐயா, இன்னும் என்ன யோசனை பண்ற? ஏயா, நீ என்ன திறப்பு விழாக வந்திருக்கிற? ரிப்பன் கட் பண்ணிட்டு தான் உள்ள போவியா? காலை எடுத்து உள்ள வையா. நீ காலை உள்ள வச்சா தானே சாமான் சட்டி எல்லாம் வெளியே வரும். அங்க பாரு சட்டி வர வெளியே போற. இங்க என்ன தர போகுது? குடிசையில தொடப்பம் ஒற்றை குச்சி. ஒற்றை குச்சி போடா நீ உள்ள. நான் உள்ள போயிட்டா நீ தனியா நிப்பிற. உங்களுக்கு துணை வேண்டாமா? ஜாகனா துணை இல்ல, எப்படியும் போறீர அவதிப்படுவீரன்னு சொன்னேன். அதான் போறேன்னு சொல்லிட்டு எப்படி போனா என்ன? என்னைக்கு சொக்கராதனோட சேர்ந்தனோ அன்னைக்கே சட்டையை காட்டி வைக்கிற மாதிரி உயிரையும் காட்டி வச்சுட்டேன். அப்புறம் என்ன துணை? என்னது அலுமினிய பாத்திரம் வந்து விழுவுது? பின்ன இந்த வீட்டுல அச்சய பாத்திரமா அவ்வளோ? கேட்ட சத்த மாதிரி நீயா? ரொம்ப நாள் பிரிவுக்கு அப்புறம் மறுபடியும் சந்திக்கிறோம். நீயா உயிர் முறைக்க வந்திருக்கையா? விளையாடுறியா? உள்ள போய் சாமான எடுத்துட்டு வாடான்னு சொன்னா உருண்டு வந்து விளையாட்டு காட்டுற என்கிட்ட. என்னைக்கு உம்மோட சேர்ந்தனும் அன்னைக்கே மான மரியாதை எல்லாம் போச்சுக்கணும். மான மரியாதை வேற இருக்கா உனக்கு? நீர் வெளியே ரெண்டு புழைச்சுக்கிட்டீரு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், இந்த கிராமத்து பெண்கள்கிட்ட மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். கோழி குஞ்சு மாதிரி ஒரு தலக்க தூக்கலாம். ஒருத்தி கோணி விரிச்சா, ஒருத்தி உள்ள போட்டு அமுக்கலாம், ஒருத்தி உருட்டியா விட்டா 10 நிமிஷத்துக்குள்ள ஒண்ணுமே புரியாம போச்சு வக்கீலு. என்ன வள்ளிநாயகம், எல்லாம் முடிஞ்சதா?
ஏயா யார கேட்டு இந்த வேலை செஞ்சீங்க? சேயா ஏழைங்க வைத்தறிச்சல கொட்டிக்கிறீங்க. நீங்க இப்படி அக்கிரமம் பண்றதுனால எனக்கு இல்ல கெட்ட பேரு வருது. ஐயா, இவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே நமக்குள்ள எந்த தகராறும் இருக்காது. ஊர் திருவிழா விஷயமா நான் நாட்டாமக்காரரை சந்திச்சு பேசலான்னு வந்தேன். இந்த வருஷம் திருவிழாவை பெரிய அளவுல கொண்டாடி நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலான்னு இருக்கிறேன். வரட்டுமா? குடிக்கிற தண்ணியில வெட்டி வேறு போடாத நாளே இருக்கக்கூடாது. புரியுதா? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த காரணம் கொண்டு கெட்ட பேர் வரக்கூடாது. அம்மா மூஞ்சி சொல்லிக்கூடாது. ஓடு ஓடு. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுறா. வீட்டுல வேண்டாத சாமான ஒண்ணு இருக்கக்கூடாது. புரியுதா? அவர் என்ன பாக்குற? ஆளுதெல்லாம் அப்புறம், பொருள்கள் முதல்ல. ஓடு. சத்திரமா சாவடியா? நடுக்கூடத்துல சீட்டா? ஏன்டா தொண 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 பேசிட்டு இருக்கிற? உன்னால சேர்ந்ததை பிரிச்சு விட்டு தொலைச்சேன். சேர்க்கையே சரியில்லை. யார சேர விட்டீங்க? எங்க சேர விட்டீங்க? சீட்லயும் பிரிச்சாச்சா? கமெண்ட்ரா ஆட்டம் கட்டு போகுது. ஆட்டத்தார நீ கட்டது பத்தாது, இப்ப ஆட்டமே கட்டு போச்சா? யோ வக்கீல், அம்மா உத்தரவு, வீடெல்லாம் தொடங்கி சொல்லி. காலடியா ரெடியா? கால நான் எங்கடா காலக்கீழ வச்சிருக்கேன்? மேலதானே வச்சிருக்கேன். உன்னத்தாயா நான் சொல்ல முடியும். மத்தவங்க எல்லாம் அவங்களா புரிஞ்சுக்கணும். ஓஹோ, சொக்கம் கால சொல்றியா? இந்த உன் கால என்னைக்கு ஜெரிக்க போறோம் இருக்கு. எழுந்திருச்சு வந்தா என்ன ஆகும் தெரியுமில்ல? சொக்கா, நான் நிறைய விட்டுருக்கேன். பாதியில போகாது ஆடு. யோ பிஏபிஎல், எழுந்து வந்தா என்ன ஆகுன்னு தெரியும்னு கேட்ட உடனே எனக்கு ஒண்ணு கவனத்துக்கு வருது. சேலம் பக்கத்துல பொட்டுரட்டிப்பட்டிங்கிற கிராமத்துல வரதன் ஒரு பெரிய ரவுடி. அவனுக்கு ஊருக்கு வெளியே ஜாக. பாரம் ஏத்துற வண்டி ஒண்ணு தாண்டப்படாதவன உடனே குரல் கொடுப்பான். வண்டியில் இருக்கிறவங்க பார்த்து ஐயோ வரதனா கவனிக்கவே இல்லை, இந்தாங்க அப்படின்னு 5 or 10 கையில கொடுத்துருவாங்க. இப்படியே பொழப்பு. பல நாள் ஒரு வண்டி பார்த்து குரல் கொடுத்தான். அந்த வண்டிக்காரன் ஊருக்கு புதுசு, எட்டி பார்த்தான். என்னடா பாக்குற, நான் ஒருத்தர் இருக்கிறது கவனிக்கல அப்படின்னா. என்னத்த கவனிக்க சொல்றேன்னா அவன். அதுக்கு இவன் இல்ல யாரு? வரதன். நம்ம வரத 5 or 10 கொடுக்க வேண்டியதானடா அப்படின்னா. குடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்னா அவன், டேய் எழுந்து வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னா. வாயான்ட்டான். அதுக்கு நம்ம வரதல்ல, அதே ஏண்டா டேய் இந்த பக்கம் நீ மறுபடியும் வராம இருக்க போற, அப்ப பார்த்து போனானே. அட முண்டம், எந்திரிச்சு போய் உதைக்க வேண்டியதானே? அவனுக்கு தான் காரே இல்லையே, இருந்தா தானே போய் அடிக்கிறதுக்கு. இப்ப எதுக்கு சொன்ன இத? எதுக்குன்னா நான் எழுந்து வந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்ட கூடாது. இவர் கேட்கலாமே, கால் இருக்க. கால் இருந்தா என்ன பண்றது? பல்ல பிடிக்கிட்டாங்களே. பதவி போச்சுன்றியா? எல்லாத்தையும் லேட்டா புரிஞ்சுக்க வேண்டிய. இந்த பாரு, ஒரு முக்கியமான ஆள் இந்த வீட்டுக்கு வரப்போகுது. அதனாலதான் இவ்வளவு ஏற்பாடலாம். இவர் முக்கியமான ஆள் இல்லையா? சும்மா அவரை பத்தி அவன் நொந்து போய் உட்காந்துருக்காரு. இந்த பாரு, உனக்கு என்ன, யாரு வந்தா என்ன, யாரு போனா என்ன, நாம இருப்போம். ஆரம்பிடுதேன். Sacrifice is my service. Service is the only motto. அப்படின்னா என்ன தம்பி அர்த்தம்? தியாகமே எனது சேவை, சேவைதான் எனது லட்சியம்னு அர்த்தம். எங்க அண்ணனுக்காகவே உருவான வரிகள். பெரிய பண்ண வீட்டுக்கு போய் அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வாடான்னு சொன்ன, இங்க பொம்பளை கூட உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்க. அத அன்னிக்கிட்டே சொல்லிட்டாங்க. என்ன சொன்ன? தம்பி உங்களே போ சொல்லுதுங்க. என்னையா? யாரா இவன்? உழுகிறவனுக்கே நிலம் சொந்தம்னு பண்ணையாரம்மா சொல்லிட்டாங்க. அதுக்காக ஊரே எதிர்பார்த்துட்டு இருக்கு. நானும் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன். அவன் பத்திரத்தை இங்கிலீஷ்ல டைப் பண்ணி வச்சிருப்பான். அத்தனையும் படிச்சு என்னால புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் ஒன்ன போக சொல்றேன். போற அந்த சொக்கனை அதை ஏதாவது தில்லுமுல்லு பண்ணிட போறா. ஏப்பா, நீ பல பேர் வாழ்க்கையோட பிரதிநிதியா போற, பார்த்து நிதானமா நடந்துக்க. அவனுக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா? சின்ன பிள்ளை மாதிரி அவனுக்கு செல்லம் கொடுத்துக்கிட்டே இருக்க. ஒரு நாளைக்கு என் பேச்சே கேட்க மாட்டான். 20 வருஷம் ஆச்சு, இன்னுமா சண்டை நிக்கல. இதுக்கு தான் கால காலத்துல ஒண்ணு பிறக்கணும். பிறக்கிற வயசு அது, மறக்கிற வயசு. என் தம்பி ஒருத்தன் பிறந்திருக்கான போதாது, அவனை படிக்க வைக்கிறது கூட நான் பட்ட பாடி என் குடல் அறுந்து போச்சு. என்னது இன்னுமா அந்த இருமல் நிக்கல? சீமா வைத்தியரை பாத்தியா? உடம்புக்கு என்னன்னு சொன்னாரு? எனக்கு ரத்த கொதிப்பு அதிகமா இருக்கிறதா சொல்றாரு. ரத்த கொதிப்பா? ஆமா. அவரை பார்க்க போகும்போது நான் கொஞ்சம் வெள்ளையும் சளையுமா போயிட்டேன். நான் என்னமோ பெரிய பணக்காரன் நினைச்சுக்கிட்டு அந்த பணக்கார வியாதி எனக்கு இருக்கிறதா சொல்லிட்டேன். சும்மா விளையாடாத, உடம்ப கவனிச்சுக்கோ. சின்ன விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படாத. நமக்கு உடம்புதான் முக்கியம். இது என்ன வயலா வளங்குறையாம இருக்கிறதுக்கு? ஆனா உனக்காக இல்லப்பா, எங்களுக்காக. உன்னை நம்பி இந்த ஊரே இருக்கு. தாத்தா, இப்ப சொன்னீங்களே, ஏற சுமக்க வேண்டிய இந்த தோல்ல ஊரை சுமக்க வேண்டிய உன்னதமான பொறுப்பு ஆண்டவன் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கான். ஒருத்தன் என்ன பார்த்து போடா நாய என்ன நான் பொறுத்துக்குவேன். ஆனா நன்றி கட்டவனேன்னு சொன்னான்னா அந்த நிமிஷமே தூக்கு மாட்டிட்டு செத்துப்போம். அடே அதை விடப்பா. அடடே, நான் அந்த விஷயத்தை மறந்துட்டேன். ஏமா இன்னைக்கு என்ன கிழமை?
வெள்ளிக்கிழமை. அப்ப ராகுகாலம் போயிருக்கோம். ஏன் நிக்கிற வெத்தலை பாக்க கொண்டேன்? பரவாயில்லையே, என் பேர நான் பேச போற விஷயத்த கூட்டகமா புரிஞ்சுக்கிட்டு வெத்தலை கொண்டு சொல்றாரு. இந்தா வெத்தலை பாக்க மாத்திக்கும். வெத்தலை பாக்க மாத்திக்கிறதா? எதுக்காக? எதுக்காகவா? குமரனுக்கும் வாணிக்கும் கல்யாணம், அதனால இன்னைக்கு நிச்சயம் பண்ணிக்கணும். குமரனுக்கு கல்யாணமா? இப்பவா? நல்லா சொன்னீங்க. உனக்கு நாங்க 14 வயசுல கல்யாணத்தை பண்ணிட்டோம். அவனுக்கு 24 வயசாச்சு. வாணிய தொட்டில போடுறது நீ என்ன சொன்ன? ஏன் தம்பி கொண்டாட்டி நீ உரிமை கொண்டாடுனீங்க. அதனால வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம அம்மன் கோயில்ல வாணிக்கும் குமரனுக்கும் கல்யாணம். வெத்தலை பாக்க மாத்திக்கும். தேவரையா ஐயா வணக்கம். வாங்க வாங்க. என்ன சமாச்சாரம்? ஐயா இன்னைக்கு வர சொன்னீங்க. ஓஹோ, உங்க பொண்ணுக்கு தலைப்பிரசவம் சொன்னீங்கல்ல? ஆமா. பணம் கேட்டீங்கல்ல? உட்கார். நம்ம ஓதுவார் மகளுக்கு தலைப்பிரசவமா? பணம் வேணும்னு கேட்டாரு. நெல்லு வித்து பணம் வருமே நினைச்சு நானும் தர்றேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். இருந்த நெல்லை எல்லாம் தீ விபத்துல ஏழைகளுக்கு கஞ்சி காய்ச்சி ஊச்சிட்டோம். அதனால உன் சங்கிலியில் ஒண்ணு காட்டி விடு. எங்க நாளைக்கு வேணும்னா ரொக்கமா புரட்டி கொடுத்துடலாமே. அவர் இன்னைக்கு வேணும்னு கேட்கிறாரு. அதுக்கு இல்லைங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சு. சிவகாமி, மத்தவங்க வாழணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வெள்ளிக்கிழமை தான் அள்ளி அள்ளி கொடுக்கணும். நம்மளால அள்ளி கொடுக்க முடியாது, கைட்டியாவது கொடுப்போமே. என்ன இதுக்கு போய் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன யோசனை பண்றீங்க? இதை வித்து செலவு பண்ணுங்க. ஐயா சொன்ன வாக்கு உங்க வாசலுக்கு வந்த ஏழைகள் கைவிடாம காப்பாத்துறீங்க. நீங்க என்னைக்குமே நல்லா இருக்கணுங்க. பரவாயில்ல. ஐயா வரேன். ஆமா, கஷ்டம்னு வந்தா காப்பாத்தணும், உதவின்னு வந்தா உயிரே கொடுக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன சங்கிலியை கேட்டதுக்காக உம்முன்னு பாக்குறீங்க. கழுத நீ எவ்வளவுதான் திட்டினாலும் உன் பெருந்தன்மையை பார்த்து அவ சந்தோஷம் தான் படுவான். ஆமா, கல்யாணத்தை பத்தி பேசி போட்டு கோச்சுக்கிட்டா எப்படி? நாலு நெருக்க வீட்டுல இருக்கு, மனவன் பேசி முடிப்போம். இந்த பாருங்க, உங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் நீங்க தான் கவனிக்கணும். அந்த பொறுப்பெல்லாம் என் தலையில சுமத்த வேண்டாம். உழுதவனுக்கு நிலத்தை வாங்கி கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு என் தலையில கட்டியிருக்காங்க. நான் அதை பார்த்தனா இதை பார்த்தேன். வாங்க, அது பொம்மைங்க, நீங்க மேல இருங்க. வாங்க வாங்கன்னு வந்து கூட்டி போற அளவுக்கு இருக்குன்னா இனிமே இவர் அனுசரிச்சா தான் நம்ம கரண்ட் உத்தியோகம் நிலைக்கும் போட்டிருக்கு. உத்தியோகம் நிலைக்கட்டுமே. முதல்ல உங்க உதவிக்கு நன்றி. அது என் கடமை. உங்களுக்காக நான் எதையும் கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்க தயாரா இருக்கலாம், ஆனா நாங்க ஏத்துக்க தயாரா இல்லையே. ஏன் அப்படி சொல்றீங்க? எங்களுக்கு கொடுத்துட்டு கடைசியில நீங்க ஏழை ஆயிடுவீங்க, நாங்க பணக்காரங்களாயிடுவோம். ஓ, எனக்கும் உங்க கூட ஏழையா வாழத்தான் ஆசை. அப்படி ஆசைப்படாதீங்க. இட்ஸ் an illusion. எளிமையா வாழலாம், ஆனா ஏழ்மையா வாழ வேண்டாம். இப்படி வலுவுல நான் வந்தாலும் இன்டைரக்டா என்ன ஒதுக்கியே பேசுறீங்களே, உங்க கூட என்ன சேர்த்துக்க கூடாதா? ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, வார்த்தைக்கு வார்த்தை உங்கன்னு சொல்றீங்களே, அத நினைச்சு சிரிச்சேன். உங்களுக்கு தான் எவ்வளவு பிரியம் இந்த ஊர் மேல. ஏங்க, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? உங்ககிட்ட பேச கத்துக்கணும். as a matter of fact, செஸ் போர்ட்ல விளையாடுற மாதிரி உங்க கூட பேசணும். நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன். சாரி, வந்த விஷயத்த பேசாம நான் எதையோ பேசிட்டு இருக்கேனே. நிலப்பத்திரங்களை தர்றதா சொன்னீங்களா? அதை வாங்கிட்டு வர சொல்லி அண்ணன் அனுப்பிச்சாரு. உடனே வரணும்னு அவர் உத்தரவு. ரெடியா இருக்கு, கொண்டு வா. இவ பேச்ச வச்சு எடை போட முடியுது, போக்க வச்சு புரிஞ்சுக்க முடியலையே. ஒரு விசித்திரமான பொண்ணா இல்ல விபரீதமான பொண்ணா? I can't judge her. ஆமா, படிக்க ஃபாரின் போறதுக்கு தான் உங்க அண்ணனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. சரி, இங்க வரத்துக்கும் என் கூட பேசுறதுக்கு கூடவா உங்க அண்ணனோட உத்தரவு தேவைப்படுது? ஆமாங்க, நான் எது செஞ்சாலும் எங்க அண்ணன் சொல்படிதான் செய்வேன். I see. இந்தாங்க பத்திரம். ரொம்ப நன்றி. மிஸ்டர் குமரன், நான் உங்களை பத்தி என் எண்ணத்தை சொன்னேன். என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. நல்ல பொண்ணு, நல்ல குணம், நல்ல படிப்பு, இதெல்லாம் ஒன்னா சேர்றது ரொம்ப அபூர்வம். இதோட அழகும் சேரணும்னா அதுக்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்க வேண்டாம். இதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட். உங்களை அடைய போறவர் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அந்த அதிர்ஷ்டசாலி எப்படி இருப்பார் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? வாங்க, you must see. அங்க பாருங்க. கண்ணாடியால எதிரில உள்ள உருவத்தை தான் பிரதிபலிக்க முடியுமே தவிர உள்ளத்தை ஊடுருவி காட்ட முடியாது. மிஸ்டர் குமார்,
என்னை சுத்தி இருக்கிற பயங்கரத்திலிருந்து தப்பிக்க எனக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கிற ஆண்மகன் நீங்க. உங்களை அடையறதுக்கு மகமாய் கிட்ட வேண்டாத நாளே இல்லை. தயவு செஞ்சு மறுக்காம என்ன உங்க மனைவியா ஏத்துக்குவீங்களா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க குமரன். குமரன் என்னங்க? அவன் போயிட்டாமா, நீ அழகா உருக்கமா சொன்ன, கேட்காம போயிட்டானே மாடே. வயசாயிட்டதுனால என் மூளை சோவா ஒர்க் பண்ணிடுச்சு. எனக்கு இப்பதான் தெரியுது. ஏமா கல்யாண ஆசை வந்தா எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாது. சொல்லி இருந்தா சுயம்பரமே நடத்தி இருப்பேனே. ஏன் இதே பயலை கொண்டு வந்திருப்பேனே. இப்ப உன்னை சீப்பா பேசிட்டு போயிட்டானேம்மா. இத பாரு, எப்பவுமே நம்ம விட ஏழைக்கு முன்யோஜனை ஜாஸ்தி. அவனை மறந்துருமா? ஐயோ மாமா, அவன் உனக்கு கிடைக்க மாட்டாமா. என் குணம் உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல. நான் ஆசைப்பட்டது எதுவா இருந்தாலும் அதை எப்படியாவது அடையாளம் விட மாட்டேன். இதே குமரனை மணமகனாக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறேன். ஆர்த்தி தட்டோட எதிர்பார்த்து காத்துட்டு என்ன எல்லாரும் என்ன வரவேற்கிறீங்க? நீங்க எல்லாம் எங்க வந்தீங்க? உங்களை எதிர்பார்த்து தான் நாங்க இருக்கிறோம். நானும் அதான் எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கிறேன். ஏன் நிக்கிறேன்? உட்காருங்களே. அதுக்கு இல்லையா, தம்பிய பத்திரம் வாங்கிட்டு வரதுக்காக அனுப்பிச்சேன். அவனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அச்சோ, நாங்க பத்திரத்துக்காக இங்க வரல. குழந்தை வாணிக்கும் குமரனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி. ஓஹோ, அதுக்குள்ள உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? இன்னும் 4 தான் பாக்கி இருக்கா. குழந்தை வாணி சொல்லிட்டே ஓடிட்டு இருக்கா. சின்ன விண்ணப்பம். என்ன? உங்களுக்கு இப்பதான் 40 வயசாருது. 60க்கு இன்னும் 20 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள உங்க தம்பி கல்யாணத்தை ஓஹோன்னு நடத்தணும். நீங்க எல்லாம் இருக்கீங்களா? ஜாம் ஜாம் நடத்துங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் சின்ன விண்ணப்பம். என்ன? சாயங்காலம் டான்ஸ் திருவாரூர் தில்லானா மோகனாமலை ஓட்டா ரொம்ப மக்களமா இருக்கும். அப்ப இவருக்கு வேலை கிடையாது. சிக்கல் சண்முக சுந்தரம் இல்ல ஊரோட. ஒரு சின்ன சந்தேகம். என் தம்பி பட்டணத்துல படிச்சவன், கொஞ்சம் நாகரிகமானவன். இப்படி எல்லாம் அதனால என்ன பேண்ட போட்டு இங்கிலீஷ்லயே மந்திரத்தை சொல்லிட்டா போறது. வளவளான்னு பேசிக்கிட்டு நல்ல நேரம் வந்துருச்சு. எவரையா இந்த திருமாங்கடி செஞ்சுட்டேன். தம்பி சீக்கிரமே கல்யாண பொண்ணுக்கும் பையனுக்கும் 2 ரோஜா மாலை, அப்படியே மலமாய்க்கு ஒரு சாமந்தி மாலை. ஓ குமரப்பா, என்ன இப்ப சுத்திட்டு இருக்கிற? பத்திரத்தை வாங்க போனவனை காணலன்னு அண்ணன் தவியா தவிச்சுக்கிட்டு பாப்பா. ஏன் இப்படி குறுக்கும் நெடுக்குமா நடந்துகிட்டு இருக்கீங்க? தம்பி வந்துடும், நீங்க சாப்பிட வாங்க. ஊருக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன அவசரம்? வரேன். ஐயா பண்ணையாரமா இருக்காங்க. யாரு? பண்ணையாரமா. பண்ணையா? வாங்கம்மா வாங்க. இந்த ஏழை குடிசைக்கு நீங்க வரணுமா? நிக்கிறீங்களா உள்ள? பத்திரத்தை வாங்கிட்டு வரதுக்காக தம்பி அனுப்பிச்சிருந்தாங்களே, அவன் வரலையா? வந்தாருங்க. பத்திரத்தை நானே நேரடியா கொண்டு போய் கொடுத்துறேன். நீங்க போங்கன்னு சொன்ன போயிட்டாரு. போங்கன்னு சொன்னா உடனே போயிடுறதா? யாருடைய வேலைக்காலும் யாரை ஏவரம்? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத பையன். சிவகாமி, அம்மாவுக்கு தாகத்துக்கு ஏதாவது கொண்டா? நீங்க உட்காருங்கம்மா. பரவாயில்லைங்க. ஐயோ பரவாயில்ல, உட்காருங்க. பெரியவங்க நீங்க. அதான் பண்பு, அதான் பண்பு. பரம்பரை அடக்கம் பாதி, படிச்சதுனால வந்த மரியாதை பாதி. ரொம்ப நல்லா இருக்கணும். நான் உட்காந்துட்டேன், நீங்க உட்காருங்க. பத்திரம் இத பத்திரமா கொண்டுட்டு போய் ஊர் பஞ்சாயத்துல ஒப்படைக்கணும். அம்மா, உங்க அப்பா உயிரோட இருக்கும்போது வறுமையில வாழ்ந்த ஏழை விவசாயிகளுக்கு கூலியை ரொம்ப உயர்த்தி கொடுத்தார். இப்ப நீங்க செய்திருக்கிற இந்த காரியத்துக்கு உங்களை எப்படி என்ன சொல்லி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் வேண்டாங்க. உழைக்கிற விவசாயிங்க நல்லா இருந்தாதான் இந்த உலகமே நல்லா இருக்கும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. மோர் சாப்பிடுங்கம்மா. நான் இன்னைக்கு கௌரி விரதம் எடுத்திருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில பத்திரத்தை கொடுத்துட்டு உங்க ஆசீர்வாதமும் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். கௌரி விரதம் எடுக்கிறதே நான் மனசுக்கு பிடிச்சவளை கணவனா அடையணுங்கிறதுக்காகத்தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்க மனசுக்கு பிடிச்சவனையே நீங்க கணவன் அடையணும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதம். அது மட்டும் இல்ல, கல்யாணத்தை நானே பக்கத்துல இருந்து முடிச்சு வச்சிடறேன். அது தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. காப்பாத்துன்னு கேட்டா சிவ சக்கரவர்த்தி மாதிரி தன்னையே திராசுல வைக்கிற உயர்ந்த குணம் தர்மலிங்க தேவருக்கு உண்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நிலைமைய சொன்னா சொல்லுங்கம்மா, எதுவா இருந்தாலும் செஞ்சிடறேன். உங்க சொந்த விஷயமா இருந்தா கூட எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எனக்கு நேர்மைதான் முக்கியம். பச்சை குழந்தை வந்து குறப்பட்டாலும் பாரபட்சம் இல்லாம பஞ்சாயம் பண்றதுதான் என்னுடைய பழக்கம். ஆண் யாருன்னு சொன்னா
உங்க உதவி எனக்கு உண்டுங்கிறீங்க. உதவியா? உத்தரவு போடுங்க. நீங்க மனசுல யார நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க, அவனை இழுத்து கொண்டாந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வலுக்கட்டாயமாவா? ஏன் கசக்குதா? பண்ணையார் பண்ண கட்டிக்கிறதுக்கு கசக்குதான்னு உங்களை கட்டிக்கிறதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணுமா? அதுக்கு அவர் சம்மதிக்கணுமே. சம்மதிக்க வைக்க நீங்க சொல்லுங்க. அவசரப்பட்டாச்சு. ஐயோ, இது கல்யாண விஷயம். காலம் தாட்டக்கூடாது. ஆன கஞ்சி பழங்கஞ்சி ஆயிடுதம்மா. அந்த பழங்கஞ்சி தான் எனக்கு தேவை. அதுவும் உங்க வீட்டு பாத்திரத்துல வேணும். தருவீங்களா? புரியலையம்மா. எனக்கும் தான் புரியல. இதை விட உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? இதுல வெட்கப்படுறதுக்கு என்னமா இருக்கு? தாராளமா சொல்லுங்க. வெட்க மட்டுமில்ல, அதுல என் வாழ்க்கையே அடங்கி இருக்கு. அதனால்தான் சொல்லுங்க சொல்லுங்கிற. எனக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை. அவர் இந்த தர்மலிங்க தேவர் மாதிரி தர்மதேவனா இருக்கணும். அதாவது நம்பிக்கை உள்ளவனா நாணயஸ்தனா இருக்கணும்னு சொல்றீங்க, அப்படித்தானே? என்ன பண்ணையார் மகளா நினைக்காம ஒரு பண்புள்ள மனைவியா நடத்துறவரா இருக்கும். அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, இப்பவே போயிட்டு வந்துடுறேன். நீங்க எங்கேயுமே போக வேண்டியதில்லை. நான் குறிப்பிடுற மனிதர் இங்கதான் இருக்கார். இங்கயா? நீங்க யார சொல்றீங்க? உங்க தம்பியே. ஏன் தம்பி? நீங்க பொல்லாத பொண்ணுமா? தர்மலிங்க தேவை எப்படி சத்தியம் தவறாம நடக்கிறானா, சொன்ன வார்த்தையை காப்பாத்துறானா நீ என்ன சோதனை பண்றீங்க? ஏன் தம்பி அவன் ஏழப்ப அவனை போய் நீங்க இந்த விஷயத்துல விளையாடக்கூடாது. நான் உண்மையை தான் சொல்றேன். மகமாயி, இந்த கல்யாண துணிய உன் பாதத்துல வச்சு எடுத்துட்டு போறேன். இந்த மகா கல்யாணத்துல நீதான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பாதுகாலத்துக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் கொண்டு போய் காட்டணும். நான் வரேமா? வானப்பட்டு மேகம் காதல் தட்டில் ஏறி ஆடட்டும் ஓடட்டும் ஆனந்தம் பாடட்டும் கண்ணா. கல்யாண ஜவுளியே உங்களுக்கு காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். இத பாத்தீங்களா? இதான் மாப்பிள்ளை அழைப்பு வேஷ்டி. வரிக கம்மியா இருந்தா இப்பவே சொல்லணும். ஆமா அக்கா, இதுதான் நம்ம குலதெய்வத்துக்கு சாத்துறதுக்கு. இது யாருக்கு தெரியுமா? கல்யாண பொண்ணுக்கு, அதாவது எனக்கு கூறப்படல. இது அத்தானுக்கு பட்டு சட்டை. நல்லா இருக்கா? இது அக்காவுக்கு, இது உங்களுக்கு கதர். அப்புறம் இதான் தாலி கட்ட போற கைக்கு மோதிரம். எப்படி எதுல குறையிருந்தாலும் இப்பவே சொல்லிடணும். சம்பந்தின்னு சொன்னாலே சண்டை போட்டுக்கிறதா சம்பிரதாயமா. நீங்க பாட்டுக்கு எதையாவது மனசுல வச்சுக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க பெரியத்தா. என்னடா இது, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், ரெண்டு பேரும் இருக்கீங்களே. பெரியத்தா, நான் உங்களை கட்டிக்கல, உங்க தம்பியத்தான் கட்டிக்க போறேன். உங்களுக்கு 1000 கவலை. கல்யாணத்தை பண்ணிப்பாரு, கட்டடத்தை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. நீங்க ஊர் நாட்டாம உங்க தம்பி கல்யாணம் வேற ரொம்ப பெருசா நடத்தணும்னு நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க. இத பாருங்க பெரியதான், நீங்க கவலைப்பட்டா எங்களுக்கு தாங்காது. நான் என்ன அண்ணிய பண்ணா? நம்ம மகமாயி சன்னிதியில ஒரு சின்ன கல்யாணம் பண்ணுவீங்க, அது போதும். மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். எங்களுக்கு 60ஆம் கல்யாணம்னு ஒண்ணு நடக்கும்ல, அப்ப எங்க பிள்ளைங்க ஜாம் ஜாம் நடத்தி வைப்பாங்க. கவலை விட்டுட்டு நடக்க வேலையை கவனிங்க. அப்பா, எனக்கும் நிறைய வேலை இருக்கு. இன்னும் 4 தெருவுக்கு இந்த துணியெல்லாம் காட்டணும். நான் போயிட்டு வரேன்க்கா. வர பெரியதா. எப்படி இருக்காயா என் கல்யாண புடவை? கருப்பு நூல் கறக்காம கச்சிதமா ஜரிக போட்டது. இது காஞ்சிபுரம், இது பட்டு வேஷ்டி. ஐயா பொண்ணுங்களா, இங்க வாங்கடி, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. பாத்தீங்களாடி காஞ்சிபுரம் புடவை எவ்வளவு லட்சணமா கச்சிதமா அமைஞ்சிருக்குது. மாப்பிள்ளை மோதிரம் எங்கம்மா? அதுல இல்ல. என்னடி தேடுற? அதோட தானே வச்சிருந்தேன். ஓடியாச்சா எங்கயாவது கை நழுவ விட்டுட்டியா? மாப்பிள்ளை மோதிரம் தொலைஞ்சா என்ன, இருந்தா என்ன? மாப்பிள்ளைய கை நழுவி போயிடுச்சு. என்னடி சொன்ன? என்ன விட்டுக்காம உட்காந்துக்கிட்டு பாருங்கடி. Come on boys, cheers. ஏன் முழிக்கிற?
மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி நம்மளத்தான் பாய்ஸ்ன்றான். இதெல்லாம் நீ கேட்க மாட்டேன். என்னடா மரியாதை இல்லாம? மணி என்ன இவனுக்கு போய் மணியை சொல்லணுமா? 9 அடிச்சிருச்சுல்ல, அப்பவே அவர் பதவி முடிஞ்சு போச்சே, அதுக்கப்புறம் எனக்கு மரியாதை. அதுக்கு இப்ப என்னன்ற? அதுக்கு இல்ல வக்கீலு, அன்னைக்கு இந்த ஆள் என்ன சொன்னாரு? கௌரி அம்மா பேச்ச கேட்கலன்னா வேலைதான் போகும், ஆனா இவர் பேச்ச கேட்கலன்னா தலையே போகும்னாரா? நான் எப்படிப்பட்ட ஆளு? சூசகமான ஆளாச்சு. அதனாலதான் அம்மா பக்கம் ஓரம் கட்டிட்டேன். அநேகமா என்ன நிச்சயமா அடுத்த ஏஜென்ட் நான் தான். என்ன கொஞ்சம் அனுசரிச்சு போனா உன்ன மாதிரி ஆளெல்லாம் பொழைச்சுக்கலாம். எப்படி வசதி? பட்லர் அம்பி சொல்லுங்க வக்கீல் அண்ணா. என்ன யாருன்னு உனக்கு தெரியுமா? வக்கீல் வள்ளிநாயகம் BA BL. மத்த வக்கீல் எல்லாம் MBBS.